ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீட்டிலேயே செய்கிற ஒரு சுலபமான அதே சமயம் சுவையாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு முட்டை ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அதுக்கு நீங்கள் எந்த சாதமோ அதை சூடாக வடித்து ஆற வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. வாங்க நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நீங்கள் எவ்வளோ முட்டை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். கடையில் பெரிய கடாயில் வச்சு செய்வாங்க. ஸோ அதனால் அவங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிளறிட்டு ஒரு ஓரமாக தள்ளிட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்குவாங்க. நான் இதே கடாயில் தான் திரும்ப செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு முட்டைகளை வதக்கி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா கூட நீங்கள் தனியாக ஒரு சின்ன கடாயில் வதக்கிட்டு லாஸ்ட்டாக சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தவுடனே இதில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து கொஞ்சம் முதிரியாக வர்ற வரைக்கும் கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். சாதமும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் சாதத்தை நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதே கடாயிலேயும் நம்ம அடுத்து சாதத்துக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச ஆனியன் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம். அதை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். பொடிசாக நறுக்குனது கொஞ்சம் ஈக்குவலாக அந்த ஒரு டெக்ஸ்சர் வரணுன்றதுக்காக இதை ஃபஸ்ட்டு போடுறோம். ஒரு 2 முறை கலந்து விட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு குட்டியாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூடவே நல்லா பொடிசாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கேரட், பீன்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளைனாக ஒயிட்டாக இல்லாமல். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருப்போம், முட்டைக்கும் உப்பு போட்டிருப்போம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சாதத்தை ஒரு பக்கம் மாற வச்சாச்சு. பாதி மிளகுத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம கிளற போகிறோம். முட்டை சாதத்துக்கு பொதுவாக இந்த மிளகுத்தூள் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் நைட் டைமில் கொடுக்கறதுனால நான் ரொம்ப விதையாக சாதத்தை வடிக்கலை, கொஞ்சம் மடங்க தான் வடிச்சிருக்கேன். உங்களுக்கு விதையாக பிடிக்கும்னா அந்த மாதிரி நீங்கள் வடிச்சுக்கோங்க. இப்போ முட்டைகளையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி தலையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து கலந்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிளறும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டோம்னா இது நல்லா அப்படியே ஆவி பறந்து வரும். அதுதான் கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலந்து விட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எக் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. எப்போவுமே கடையில் நம்ம நிறைய அஜினமோட்டோ அதெல்லாம் போட்டு டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவோம். அப்படி இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் முடிஞ்சப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.